We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. சென்னை டீம் பார்த்தோம்னா இந்த சீசன்ல ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 120 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆவரேஜும் சுமாரா இருக்கு. இந்த மேட்ச் பார்த்தோம்னா சேப்பாக்கத்தில் நடக்க போகுது. எப்பவுமே இந்த கிரவுண்ட்ல ஸ்பின்னர்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். மும்பை டீம்ல பார்த்தீங்கன்னாலும் இன்ஃபார்ம் ஸ்பின்னரான அல்லா கசன்பர் இருக்காரு. ஸோ இந்த போட்டியில சென்னை டீமுடைய பேட்டர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, எந்த டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 44ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 2 மே சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டார்ட் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், எல்லாம் அங்கே தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 42 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 20 மேட்சஸ்ல சிஎஸ்கேவும் 22 மேட்சஸ்ல மும்பை டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்லைட் எட்ஜில் மும்பை டீம் லீட் பண்றாங்க. பட் இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா சென்னை டீம் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ரிவர்ஸ் ஃபிக்சர்ல கூட இந்த சீசன்ல பார்த்தோம்னா சென்னை டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த கிரவுண்ட்ல இதுவரை 10 மேட்சஸ் ப்ளே பண்ணதுல 6-4னு மும்பை டீம் லீட் பண்றாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா சிஎஸ்கே அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 85 T20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 64% இருக்கு. ஐபிஎல் டீம்ஸ்லேயே ஹோம் கிரவுண்டில் நல்ல வின் ரெக்கார்ட் வச்சிருக்கிற முதல் அணியாக சிஎஸ்கே தான் இருக்கு. இதுவே மும்பை டீம் இங்கே ப்ளே பண்ண 20 மேட்சஸில் 11 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் இவங்களுக்கும் நல்லா இருக்கு. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலாக பார்த்தோம்னா பேட்டிங்க்கு டீசென்ட் சப்போர்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸுக்கு எப்பவுமே இங்கே அசிஸ்டன்ஸ் இருக்கு. லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா பிச் வந்து ரீலே பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்து பேட்டிங்க்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. இந்த சீசனில் இதுவரை இங்கே 3 நைட் கேம்ஸ் நடந்திருக்கு. 3 மேட்ச்லையுமே சிஎஸ்கே தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணியிருந்தாங்க. அதில் 2 மேட்ச்ல 200 கிராஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேட்ச்ல 200 கிராஸ் பண்ண முடியல. 200 கிராஸ் பண்ண ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை சேஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற 2 போட்டியிலுமே சிஎஸ்கே சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு அதே போல் ஒரு பிச் கண்டிஷன் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டியூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் செகண்டாக பேட் பண்ணுற டீம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டாஸ் ரன் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இங்கே நடந்த 16 நைட் கேம்ஸில் 14 மேட்சஸில் டாஸ் ரன் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கும் அதே போல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இங்கே நடந்த 16 ஐபிஎல் மேட்சஸில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 6 போட்டியிலும், செகண்டாக பேட் பண்ண டீம் 10 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 150ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே டீசெண்டாக ஸ்கோர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் வந்து 190 இருக்கு. பேட்டிங் ஆவரேஜ் 25.1 இருக்கு. டீசெண்டா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. நெக்ஸ்ட் வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 16 நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா இருந்திருக்கு. ரன் ரேட் 8.4 இருக்கு. இதுவே மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 7.7க்கு ட்ராப் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ்ல விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ரன் ரேட் எக்ஸாக்டா 9 இருக்கு. இங்கேயும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கு. ஏன்னா மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ்லாம் 10, 11 அதுக்கு மேலே இருந்துச்சு. பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லையுமே அதிகமாக விழுந்திருக்கு. மிடில் ஓவர்ஸில் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.8ம், டெத் ஓவர்ஸில் 2.5ம் இருக்குது. இதுவே பவர் பிளே ஓவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.8 இருக்குது. ஆவரேஜாக பார்க்கும்போது சில போட்டிகளில் 1 விக்கெட்டும், சில போட்டிகளில் 2 விக்கெட்டும் விழுந்திருக்கு. குறிப்பாக சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது சிஎஸ்கே பவர் பிளே ஓவர்ஸ்லேயே 2 விக்கெட்டை இழந்திருந்தாங்க.
செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கனாலும் பவர் பிளே ஓவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் இருக்கு. 8 ரேஞ்சில இருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல அகைன் இங்கேயும் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. 7.8 தான் இருக்கு ரன் ரேட். அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல 8.6 இருக்கு. ஓவராலா பேட்டர்ஸ் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.9 இருக்கு. செகண்டா பேட் பண்ணையில அந்த அளவுக்கு டியூ இல்ல அப்படிங்கும்போது இந்த ஃபேஸ்ல ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டியூ வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டீம்ல ஸ்பின்னர்ஸை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 1.5 இருக்கு. குறிப்பாக அந்த சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல கேகேஆர் செகண்டா பேட் பண்ணும்போது பவர் பிளே ஓவர்ஸ்ல அகைன் இவங்களும் 2 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 55.6 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 39 பால்ஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 140 ரேஞ்சில் இருக்கு. எல்லாமே டீசென்ட்டா தான் இருக்கு. எக்ஸப்ஷனலாக இல்லை. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 52% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 38%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 10.6 வந்திருக்கு. எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் 10%, 12%க்கு மேல இருக்கோ அது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரீசெண்டா அங்க நடந்த சில போட்டிகள்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஒரு சில போட்டிகளில் மட்டும் கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்ம இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த போட்டியில் எந்த டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்களோ அந்த டீமுடைய பேட்டிங் குவாலிட்டி பாருங்க. கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டீம்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஓப்பனர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் 50 இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்க அப்படின்னா 147 இருக்கு. இதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்த அதே ரேஞ்ச் தான் இருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. 58% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. குறிப்பா டியூ இருந்துச்சு அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டியூ இருக்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க செகண்டா பேட் பண்ணக்கூடிய டீம்ல இருக்கிற டாப் ஆர்டர் பேட்டர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 31%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% வந்திருக்கு. எந்தெந்த போட்டிகளில் டியூ இல்லையோ அதுவும் குறிப்பா விக்கெட் ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பா அந்த மிடில் ஓவர்ஸ்ல கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுவும் செகண்டா பவுல் பண்ற டீம் அந்த டீம் கிட்ட குவாலிட்டியான பவுலிங் யூனிட் இருந்துச்சு அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னுமே அதிகமா இருக்கும். அதான் சில போட்டிகள்ல இங்க நடந்திருக்கு. அடுத்ததா பேஸ் வர்சஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா குறிப்பா நைட் கேம்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. 64% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவே டே கேம்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 55லேருந்து 60% இதுக்குள்ள தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாங்க. டே கேம்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. இங்க நைட் கேம்ஸ்ல பார்த்தோம்னா 36% ஆஃப் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுல விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 129 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஈக்குவலா தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 67ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 62ம் இருக்கு. இதுவே ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க. 38 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் 26 விக்கெட்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் எடுத்திருக்காங்க. அடுத்ததா சிஎஸ்கே டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். சிஎஸ்கே இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 8 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 6th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா இதே கிரவுண்ட்ல டே கேம்ல ஜிடி டீமுக்கு 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அந்த போட்டியில சிஎஸ்கே டீமுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்துச்சு. கேப்டன் கெய்க்வாட் மட்டும் நல்லா பிளே பண்ணியிருந்தாரு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், ஊர்வில் பட்டேல், டிவால் பிரெவிஸ், சிவம் துபே, கார்த்திக் சர்மா, ஜாமி ஓவர்டர்ன், அகில் உசைன், நூர் அகமது, அன்ஷுல் கம்போஜ், முகேஷ் சௌத்ரி அண்ட் குஜப்ரீத் சிங். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல அகில் உசைன், முகேஷ் சௌத்ரி அண்ட் அன்ஷுல் கம்போஜ். இதுவே மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா நூர் அகமது, அகில் உசைன், ஜாமி ஓவர்டர்ன், குஜப்ரீத் சிங். டெத் ஓவர்ஸ்ல அன்ஷுல் கம்போஜ், ஜாமி ஓவர்டர்ன் அண்ட் குஜப்ரீத் சிங். இதுல டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா சிஎஸ்கே டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சஞ்சு சாம்சன். இவர் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு ஆவரேஜ் 35.5 இருக்கு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிவர்ஸ் பிக்சர்ல இந்த சீசன்ல தான் அடிச்சிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் 28.7 இருக்கு. இந்த சீசன்ல தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன் வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 115 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல சைனாமேன் பவுலர்ஸை தவிர்த்து மற்ற எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு.
அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, பும்ரா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸும், ஷர்துல் தாக்கூர் அண்ட் வில் ஜாக்ஸ் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ருத்ராஜ் கேக்வாட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. மும்பை டீமுக்கு 39.1 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 45.2 ஆவரேஜும் இருக்கு. மும்பை டீமுக்கு பெஸ்ட்டாக 88 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 108 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இது பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இவரும் ட்ரெண்ட் போல்ட்டோடைய பாலில் அதிகபட்சமாக 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 110 தான் இருக்கு, கொஞ்சம் சுமாராக இருக்கு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா அண்ட் அல்லா கசன்பர் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஊர்வில் பட்டேல், இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்லை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா டிவல் பிரேவிஸ் மும்பை டீமுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 21 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல 115 ரன்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 42 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல ஹர்திக் பாண்டியா, ட்ரெண்ட் போல்ட், அஸ்வினி குமார், பும்ரா அண்ட் ஷர்துல் தாக்கூர் இந்த 5 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூருடைய பால் 2 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இதுவே பும்ராவுடைய பால் 6 பால் ஃபேஸ் பண்ணி 3 ரன்கள் அடிச்சு ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சிவம் தூபே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு மும்பை டீமுக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாஸ்பிரிட் பும்ரா அவருடைய பால்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 35 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 23 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதுலயே 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அல்லா கசன்பர் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா கார்த்திக் சர்மா மும்பை டீமுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 18 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல ஒரே ஒரு ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. ஸ்டாட் சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல இவர் பாத்தீங்கன்னா ஜாஸ்பிரிட் பும்ரா அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஜாமி ஓவர்டன் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் அகில் ஒசைன் மும்பை டீமுக்கு ஒரு மேட்ச்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல தான் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா நூர் அகமத் மும்பை டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் அன்ஷுல் கம்போஜ் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் முகேஷ் சௌத்ரி மும்பை டீமுக்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. 3 இன்னிங்ஸ்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. கடைசியா பார்த்தோம்னா குஜப்னீத் சிங் இவர் மும்பை டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மும்பை டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். மும்பை டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 8 மேட்சஸ்ல 2 மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 6 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. வரக்கூடிய எல்லா மேட்சும் வின் பண்ணாலும் மற்ற டீமுடைய வெற்றி தோல்வியை வச்சு தான் அடுத்த ரவுண்டுக்கு இவங்க குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா அப்படிங்க டிசைட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தோம்னா இவங்க குவாலிஃபை ஆகிற வாய்ப்பு ரொம்பவே டிஃபிகல்ட் இந்த சீசன்ல. அடுத்ததா மும்பை டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ரியான் ரிகில்டன், வில் ஜாக்ஸ், நமன்தர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ராபின் மின்ஸ், ஷர்துல் தாக்கூர், ட்ரெண்ட் போல்ட், அல்லா கசன்பர், ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் அஸ்வினி குமார். ரோஹித் சர்மா அவருடைய அவைலபிலிட்டி பத்தி இன்னும் எந்த அப்டேட்டும் வரல. இப்படி வர பட்சத்துல டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ட்ரெண்ட் போல்ட், ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹர்திக் பாண்டியா. மிடில் ஓவர்ஸ்ல அல்லா கசன்பர், அஸ்வினி குமார், ஷர்துல் தாக்கூர், ட்ரெண்ட் போல்ட். டெத் ஓவர்ஸ்ல ஜாஸ்பிரிட் பும்ரா, ஹர்திக் பாண்டியா அண்ட் ஷர்துல் தாக்கூர். டெத் ஓவர்ஸ்ல ஒன்னா ஷர்துல் தாக்கூர் இல்லைன்னா அஸ்வினி குமார் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் இம்பாக்ட் பிளேயரா வந்தும் ஒரு ஓவர் கூட பவுல் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல ஜாஸ்பிரிட் பும்ரா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் மும்பை டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரியான் ரிகில்டன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது சுமாரா தான் இருக்கு. இவருடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா
மும்பை கிரவுண்ட் அதாவது வான்கடையில் மட்டும்தான் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆவரேஜ் 40க்கு மேலே இருக்குது. மற்ற கிரவுண்ட்ஸில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா மும்பை கிரவுண்டில் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸும் இருக்குது, நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அகில் ஒசைன் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா வில் ஜாக்ஸ். இவர் பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமுக்கு பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு பவுலிங்கில். மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா அகில் ஒசைன் அண்ட் நூர் அகமத் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸும், அதுக்கப்புறம் ஜாமி ஓவர்டன் அவருடைய பாலில் ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா நமன்திர். இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் இவர் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் நூர் அகமத் அண்ட் அகில் ஒசைன் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் அகில் ஒசைன் அவருடைய பால் 3 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு நமன்திர். நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. சென்னை டீமுக்கு 27.3 இருக்குது ஆவரேஜ். அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 71 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் நல்லா இருக்குது, 35.1 இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் நூர் அகமத் அண்ட் அகில் ஒசைன் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் திலக் வர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. சென்னை டீமுக்கு 51.5 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 86.5 ஆவரேஜும் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸும் இருக்குது நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் அகில் ஒசைன் அவருடைய பாலில் 2 முறையும் நூர் அகமத்தோடைய பாலில் ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. இதில் அகில் ஒசைன் உடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே இருக்குது. நெக்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா. பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் ஆகட்டும் வென்யூ ரெக்கார்ட் ஆகட்டும் ஆவரேஜ் வந்து 20s தான் இருக்குது. அதிகபட்சமாக இந்த கிரவுண்டில் 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் சிஎஸ்கே டீமுக்கு 14 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் வேணால் கொஞ்சம் நல்லா இருக்குது பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்குது நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஜாமி ஓவர்டன் அவருடைய பாலில் 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் நூர் அகமத் அண்ட் சிவம் தூபே இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் சிவம் தூபேயோடைய முதல் பால்லேயே அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ராபின் மின்ஸ். இவருக்கான ஸ்டாட்ஸ் வந்து சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் நூர் அகமத் அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஷர்துல் தாகூர். பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு சிஎஸ்கே டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட். இவர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீமுக்கு 14 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சிஎஸ்கே டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம மேட்சப்ஸில் பார்த்துருப்போம். சிஎஸ்கே டீமுடைய 2 ஓப்பனர்ஸையும் ஈச் 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இவர் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அல்லா கசன்ஃபர். சிஎஸ்கே டீமுக்கு இவர் பிளே பண்ண ஒரு இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா ஜாஸ்பிரிட் பும்ரா. சிஎஸ்கே டீமுக்கு 17 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் நல்லா இருக்குது. அடுத்ததா அஸ்வினி குமார். சிஎஸ்கே டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். இதில் இந்த போட்டியில் பார்த்தோம்னா ஸ்லைட் எட்ஜ் வந்து மும்பை டீமுக்கு தான் இருக்குது. டீம் ஸ்ட்ரென்த் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டிங் யூனிட் மும்பை டீம் கிட்ட பெட்டராக இருக்குது. பேட்டிங் டெப்த்தும் இருக்குது. இந்த போட்டியில் ஒரு வேளை ஸ்லோ விக்கெட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கான்டெஸ்ட் தான் இந்த போட்டி வந்து இருக்கும். அதில் ஸ்லைட் எட்ஜ் வந்து மும்பை டீமுக்கு வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த போட்டியில் அகைன் சஞ்சு சாம்சன் ஸ்டெப் அப் பண்ணி நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கும்போது சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கீப்பர் செக்ஷனில் சஞ்சு சாம்சன் டிஃபால்ட் பிக்காக இருக்காரு. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டன், ஊர்வில் பட்டேல் அண்ட் ராபின் மின்ஸ் இருக்காங்க. ஊர்வில் பட்டேல் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக இவரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரியான் ரிக்கில்டன் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. பட் நான் ஆல்ரெடி ஸ்டாட்ஸ் இப்போ சொல்லியிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வான்கடே பிச்சில் தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற கிரவுண்ட்ஸில் இதுவரை அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது மட்டும் இவரை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி ஆப்ஷனுக்கும் பெஸ்ட்டாக இருப்பார் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா இப்போதைக்கு கெய்க்வாட் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமன்திர்,
டிவல் பிரிவிஸ் அண்ட் சூரியகுமார் யாதவ் இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் இந்த சீசன்ல ரொம்ப சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்ஸ்ல பார்த்துருப்போம். மும்பை டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணாலும் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா சூஸ் பண்ணலாம். ரீசெண்ட் டைம்ல அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ணாததால அவருடைய பெர்சன்டேஜ் செலக்ஷன் ரொம்பவே ட்ராப் ஆயிருக்கு. இதை பயன்படுத்திட்டு நம்ம இவரை டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீசன்ல மும்பை டீம்ல பார்த்தோம்னா பேட்டிங் ஆர்டர்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கு. அந்த வகையில இந்த போட்டியில ரியான் ரிக்கில்டன் ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டாரு. அப்படிங்கும்போது 1 டவுன் திலக் வர்மா வரதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. குறிப்பா ஆப்போனன்ட் டீம்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்கும்போது திலக் வர்மா எடுத்துட்டிங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக சூப்பரா ப்ளே பண்ணுவாரு. அதனால ப்ரமோட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர்ல வந்து சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கிறதால மும்பை டீம்லேருந்து பேட்டர்ஸை சூஸ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இந்த லாஜிக் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ரியான் ரிக்கில்டன் சீக்கிரமாக அவுட் ஆனார்னா திலக் வர்மா வரலாம். ஸோ இந்த மாதிரியான லாஜிக் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க முடியும். கிராண்ட் லீக் டீமில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுங்க. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ஜாமி ஓவர்டன், ஹர்திக் பாண்டியா அண்ட் வில் ஜாக்ஸ். இதில் வில் ஜாக்ஸ் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரீசெண்ட் டைமில் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த போட்டியில் மஸ்ட் பிக்காக இருக்காரு. அதுவும் குறிப்பாக ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது பவுலிங்லும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா சிவம் தூபே இருக்காரு. ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக நல்லா ப்ளே பண்ணுவார். பட் இந்த சீசனில் இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங் பொசிஷனும் மாறிட்டே வந்து இருந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து தேர்ட் டவுன் கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த போட்டியில். ஃபியூ கிராண்ட் லீக்ஸில் மட்டும் நீங்கள் இவரை பிக் பண்ணலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா நூர் அகமது, அகில் ஹுசைன், அல்லா கசன்பர் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா. இந்த 4 பேர்த்தில் பார்த்தோம்னா நூர் அகமத் அண்ட் அல்லா கசன்பர் இந்த 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. ட்ரை விக்கெட் அப்படிங்கும்போது இந்த 4 பேருமே இருப்பாங்க. பும்ரா எடுத்துட்டிங்கன்னா மேபி செகண்டாக பவுல் பண்ணுறாங்க, அதுவும் டியூ இருக்கும் அப்படிங்கும்போது மட்டும் இவர் மேலே ரிஸ்க் எடுக்கலாம். மற்றபடி இவர் டீமில் வேணும். ஆப்போனன்ட் டீமில் இவருடைய பவுலிங் ஸ்டைலுக்கு நிறைய பேர்கிட்ட வீக்னஸ் இருக்குது. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா அன்ஷுல் கம்போஜ், அஸ்வினி குமார் அண்ட் முகேஷ் சௌத்ரி இருக்காங்க. இந்த போட்டியில் நியூ பால் பவுலர்ஸுக்கு பிச் கண்டிஷனில் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் முகேஷ் சௌத்ரியை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதே போல் மும்பை டீமில் பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட்டை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். சஞ்சு சாம்சன் ஆகட்டும், ருத்துராஜ் கெய்க்வாட் ஆகட்டும், 2 பேருமே ஈச் 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் போக ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக பவர் பிளே ஓவர்ஸில் த்ரெட் இருக்குது. ஸோ அதை வச்சும் நீங்கள் ட்ரெண்ட் போல்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கும்போது மட்டும். இதுவே சிஎஸ்கே ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது அன்ஷுல் கம்போஜும், மும்பை டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது அஸ்வினி குமாரும் ஒரு ஆப்ஷனா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ருத்துராஜ் கெய்க்வாட், வில் ஜாக், சஞ்சு சாம்சன் அண்ட் நூர் அகமத் இருக்காங்க. இதுல சேஃபஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ் தான். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலேருந்தும் ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு. ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அவருடைய பால்ல மட்டும் த்ரெட் இருக்கு. அந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ் மட்டும் பார்த்து ஆடிட்டார். அப்படிங்கும்போது அகெயின் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இந்த கிரவுண்ட்ல. மற்றபடி சஞ்சு சாம்சன் எடுத்துட்டிங்கன்னா 50-50 சாய்ஸ் தான். ஆப்போனன்ட் டீமில் குவாலிட்டியான பவுலர்ஸ் வந்து இருக்காங்க. நூர் அகமத் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். குறிப்பாக ஃபர்ஸ்டாக பேட் பண்ணி சிஎஸ்கே ஒரு 190-200 மேலே அடிப்பாங்க. அப்படிங்கும்போது குறிப்பாக டியூ இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நூர் அகமத் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை பிச் கண்டிஷன் கம்ப்ளீட்டாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அந்த அளவுக்கு பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்காது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நீங்கள் தாராளமாக சஞ்சு சாம்சன் ஆகட்டும், மும்பை டீம்ல இருந்து ரியான் ரிக்கில்டன் அவங்கள நீங்கள் கேப்டனா சூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டை அமைச்சாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸை உங்கள் டீமில் அதிகம் எடுத்து வைங்க. கண்டிப்பாக அகில் ஹுசைன் அண்ட் அல்லா கசன்பர் இருக்கணும் அந்த மாதிரியான பிச் கண்டிஷனில். அந்த சமயம் நீங்கள் அவங்கள கேப்டனா கூட ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்ல மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.